கொழும்பு தெரியுது பட்டங்கண்டு போட்டேன் பல்லட்டு நாயினே என்னோட பல்லட்டு நாய் கனகராயன் போலீஸ் அவர் ஐயா சொல்லிடுறாங்க சரியா சொல்லுங்க என்னடா அது நீங்க வர கஷ்டம் கூட ஒரு ஆளா இருக்கட்டும் சுந்தரபுரம் அது 9ஆம் மாதம் 14ஆம் தேதி 9ஆம் தேதி 15ஆம் தேதி மரங்கள் வெட்டிய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் வேப்பங்குளத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து 16ஆம் தேதி சுந்தரபுரத்தில் விடியத்துவக்கு ஒன்றை தன்வசம் வைத்திருந்த குற்றத்திற்காக சுந்தரபுரத்தில் சென்றவர்கள் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்து 16ஆம் தேதி சோமமடு பிரதேசத்தில் ஆவணங்கள் இல்லாத NPLJ 79-23 என்று விளக்க முடிய டிப்பர் வாகனத்தில் முதிரை மரங்கள் முதிர மரக்குற்றிகள் உள்ளடக்கிய ஏனைய மரக்குற்றிகள் எடுத்து சென்ற சந்தேகத்தின் பேரில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் வேப்பங்குளத்தை சேர்ந்துள்ளனர். ஒருவர் கிளிநொச்சி கல்வடு வீதி கிளிநொச்சி, மற்றவர்கள் வேப்பங்குளத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு கிடைத்த தகவல் மூலமாக 9ஆம் மாதம் 14ஆம் தேதி சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்களை எடுத்து செல்வது சம்பந்தமாக மாம்சம் 13 பேரோடு WPJL 78 வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு, சுன்னாகம், வவுனியா, மாங்குளம், செட்டிக்குளம், முல்லைத்தீவு போன்ற பிரதேசத்தில் வசிப்பவர். பிள்ளை கட்டா சொல்லுங்க, நாங்க வந்து கூட்டிட்டு வரோம் சார். பிள்ளை பண்ணிருக்காங்க, சந்தேகவரும் கைது செய்து தாய் என்ன சொல்றாங்க, போலீஸ் தாய்க்கு முள்ள சொல்றீங்க மகளை போயிருக்கு அமுத்தமா நாளைக்கு 3 சரியான ஆன்சர். நீட் ஆன்சர். தண்ணி
ஆர்ப்பாட்டம் அஞ்சு சொல்லி அந்த முஸ்லீம் கட்டி அமெரிக்கா சமைச்சிருக்கிறேன் ஒரு மத்தியானம் சார் பஸ் மற்றது இதுக்கெல்லாம் போலீஸ் பாத்துறேன் अरे आगे मैं मुस्लिम आगे नबी नबी नायक लीव पड़ती है ये ना बोल टेंशन ಇಲ್ಲ ಒಳಗೆ ಕೊಳಕು ಕೋಟೆಯಲ್ಲೇ சஜியா தம்பி டென்ஷன் இருக்கும் தானே நாங்கள் கொழும்பு ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தெரிஞ்சிருக்கோம் யாரும் போய் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் ஏன் உங்களை மக்களை வெளிப்படுத்துகிறோம் அதை தூக்கி அமர்த்தம் தான் அவன் படிக்கணும் புறம்புறம் நடந்தேன்னா அமெரிக்காவுக்கு நவீனத்தை எதிராக வழி போடணும் அதுக்காக அமெரிக்காவுக்கு எதிராக போய் நெகடு தான் போனார் அது பாதுகாப்பு நாங்கள் கடமை என்னன்னா தமிழ் மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களை வந்து போலீசார் வந்து ஒடுக்குறோம்னு சொல்லி அதே நேரம் ஒடுக்குறேன் அங்க அது கொடுப்போம் இல்ல மக்களுக்கோ வாகனங்களுக்கோ நேற்று சிங்கள முன்னிலை சோசியலிச கட்சி வந்து அப்ப வந்து குணசேகர வந்து சொல்லி இருந்தார் இதுல ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் மொப்பா மாறக்கூடாது என்ன சொல்லி உத்தூர்ல வந்து என்ன செய்யறான்னு சொன்னா அந்த ரோட்ல வந்து அபராதம் க்ளோஸ் பண்ண கமர்ஷியல் பேங்க்கு அந்த சிலைக்கு போகணும் போலீஸ் ஆகி விட்டாரு அதான் ரீசன் சொன்னேன் கொழும்பு கோட்டையில் நடக்குது எப்பவும் ப்ரொடெஸ்ட் பண்ணல வேற அதுக்காக நாங்கள் கூட அமலாக்கள் புதிய ஆர்ப்பாட்டத்தை செய்தால் நீங்களே அடிக்கடி சாமி அப்புறமா இருக்கு உள்ளது தமிழ் மக்கள் சரியோ எங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் நீங்க சொன்னா போர்ட்ல வந்து எக்ஸ்பிளேஷன் தெரப்பிக்குரிய இடமா